மழை மேகமடி நீ எனக்கு 111 எழுத்தாளர்கள் ஒன்றிணைந்து உலக சாதனைக்காக எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு. அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி தங்கபாண்டியன். தாத்தா என்று கூவிக்கொண்டே வந்து தனது கால்களை கட்டி கொண்ட பேத்தியை வாஞ்சையாக பார்த்த அமுதவேலனோ, ரதிமா வந்துட்டீங்களா, அப்பா அம்மா இங்கே என்று அவளை தூக்கி தனது மடியில் அமர்த்தி கொண்டு உச்சி முகந்தார். வதாங்க தாத்தா என்று மழலை குரலில் அவருக்கு பதிலளித்தாள் பாரதி. ஓ, நீங்களும் அவங்க கூட சேர்ந்துதானே வந்திருக்கணும், இப்படி தனியா வரலாமா என குழந்தைக்கு புரியும் விதத்தில் அறிவுரை வழங்கினார் அமுதவேலன். ஆமா தாத்தா என்றிருந்தாள் பேத்தி. அப்போது வீட்டிற்குள் நுழைந்தால் அவரது மூத்த மகள் நவீனா. அவளை பார்த்ததும் வாடா என்றவரோ பேத்தியை கீழே இறக்கிவிட்டு சமையல் அறைக்குள் சென்று மகளுக்காக நீர் கொண்டு வந்து கொடுத்தார் அமுதவேலன். அதை வாங்கி பருகிவிட்டு, நான் அவர்கிட்ட பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுக்க முடியாம தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாப்பா என மகளின் செய்கையை பற்றிய விளக்கத்தை அவரிடம் பகிர்ந்து கொண்டாள் நவீனா. அவரோ, அப்படியாமா, நான் இவளுக்கு இப்போதான் எடுத்து சொன்னேன், இனிமே இப்படி பண்ண மாட்டா என்றுரைக்க, அதற்கு பண்ண மாட்டேன் என்று இருவரை பார்த்தும் சமர்த்தாக கூறினாள் பாரதி. பாத்தியா, என் பேத்தி எவ்வளவு சமத்தா இருக்கா என்று பெருமைப்பட்டு கொண்டார் அமுதவேலன். அதற்கு பிறகு ஞாபகம் வந்தவராக, மாப்பிள்ளை வரலையாம்மா என்று மகளிடம் விசாரிக்க, அவர் இன்னைக்கு சீக்கிரமே ஆபீஸுக்கு போகணும்னு எங்களை இறக்கி விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாருப்பா. சாயந்தரம் வந்து உங்களை பார்த்து பேசுறேன்னு சொல்லி உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிட்டேன்னு சொல்லிருன்னு என்கிட்ட சொன்னார் என அவருக்கு விளக்கம் அளித்தாள் நவீனா. இதுக்கெல்லாம் எதுக்குமா சாரி, அவர் வேலை விஷயம்னா தானே உள்ளே வரல, அவர் எப்போ வேணும்னாலும் இங்கே வரட்டும் என்றுரைத்து விட்டார் அமுதவேலன். உடனே அவரது மகளோ, சரிப்பா, மலர் எங்க ஆளக்கானோ என்று தனது தம்பியின் மனைவியை பற்றி விசாரிக்க, நீங்க வர்றீங்கன்னு உங்களுக்கு சமைக்க காய்கறி வாங்க போயிருக்காமா என்றதும், அதெல்லாம் முடியாது, நானே இப்போதான் தான் இங்கே வர்றேன், அதனால் இன்னைக்கு ஏன் சமையல் தான், இப்போ நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்பா என்று அவரிடம் கூறிவிட்டு தனது உடையை மாற்ற சென்று விட, இவரோ தனது பேத்தியை தூக்கி கொண்டு சமையல் அறைக்கு போய், தாத்தா உனக்கு எவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் பாரு ரதி என்று ஒரு நெகிழி பையை திறந்து அவளிடம் காண்பிக்க, அதை கண்டதும் தனது பிஞ்சு விரல்களை கன்னத்தில் வைத்து ஆச்சரியப்பட்டாள் பாரதி. ஆக்லேட் வேணும் தாத்தா என்று உடனே தின்பண்டத்தை கேட்கவும், இப்போ கிடையாது ரதிமா, சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் தருவேன் என அவளிடம் அறிவுறுத்தி அங்கே இருந்து கூடத்திற்கு அழைத்து வந்தார் அமுதவேலன். அதே நேரத்தில் தனது உடையை மாற்றிக்கொண்டு வந்து விட்டிருந்தாள் நவீனா. அப்போது தனது கையில் கட்டப்பையுடன் வீட்டினுள் நுழைந்தாள் தவமலர். ஹாய் நவி அண்ணி, ரதிமா அத்தைக்கிட்ட வாங்க என பையை கீழே வைத்து விட்டு அவளை அழைக்கவும், உடனே அவளிடம் சென்று அவளது கைகளில் அடங்கி விட்டாள் பாரதி. அவளை தூக்கி கொஞ்சிக் கொண்டிருந்தவளிடம் நீச்செம்பை குடிக்க செய்து விட்டு, ஹாய் மலர், எப்படி இருக்க என்று நலம் விசாரித்தாள் நவீனா. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க, அண்ணா வரலையா என அவளிடம் மறுகேள்வி கேட்டாள் தவமலர். நான் நல்லா இருக்கேன் என்றவளோ தனது கணவனை பற்றிய கேள்விக்கு தந்தையிடம் கூறிய அதே பதிலை அவளிடம் உரைத்தாள் நவீனா. ஓ சரி அண்ணி, பிரணவிங்க, அவனை எங்க அப்பா அம்மா பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் காலையிலேயே அவனை அங்க கொண்டு போய் விட்டுட்டார் உங்க தம்பி என கூறினாள் தவமலர். ஓஹோ ஓகே, நான் இங்க எப்போதாவது தானே வரேன், அதனால் நான் இன்னைக்கு சமைக்கவா என்று கேட்க, நீங்களே வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, எப்போதாவது தான் உங்களுக்கு இப்படி ஒரு வாரம் லீவ் கிடைக்குது, அதில் ரெஸ்ட் எடுக்காம ஏன் இப்படி வீட்டு வேலையோ தலையில் போட்டுக்கிறீங்க, அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் என்று அவளிடம் பரிவுடன் கூறினாள் தவமலர். அப்ப நான் உனக்கு சமைக்க உதவியாவது செய்கிறேனே மலர் என்றிருந்தாள் நவீனா. சரி அண்ணே, 2 பேரும் சேர்ந்தே சமைப்போம் என்று ஒப்புக்கொள்ளவும், இவர்களது உரையாடல்களை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த அமுதவேலனுக்கு தனது மூத்த மகளும் இளைய மருமகளும் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதை எண்ணி உள்ளம் பூரித்து போயிற்று. தனது பேத்தியை தூக்கி கொண்டு வீட்டின் பின்புறம் இருந்த சிறிய தோட்டத்திற்கு சென்று அங்கே இருக்கும் சின்ன சின்ன செடிகளை அவளுக்கு காட்டத் தொடங்கி விட்டார். அதே போல் அடுத்து எப்போ உங்க காலேஜ் மறுபடியும் திறப்பாங்களா அண்ணி என்று
காய்கறிகளை கழுவியவாறே தன் நாத்தனாரிடம் வினவினாள் தவமலர். அதற்கு அவளோ, அடுத்த மாசம்தான் திறப்பாங்க என்க, அப்போ ஒரு 10 நாளாவது இங்க தங்கிட்டு போகலாம்ல என்றதும், இல்ல மலர், எனக்கு 1 வாரம் தான் லீவ், அதுக்கப்புறம் திடீர்னு காலேஜுக்கு வர சொன்னாலும் சொல்லிடுவாங்க, அங்க இருந்து போறது தானே எனக்கு ஈஸி, அதான் என்றுரைத்தாள் நவீனா. அதுவும் சரிதான் அண்ணி என்ற தவமலரும் அவளுடன் சேர்ந்து சமையல் வேலைகளை கவனிக்கலானாள். அமுதவேலன் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்தார். அவரது வீட்டில் பார்த்து அவருக்கு திருமணம் செய்து வைத்த பெண் தான் அவரது மனைவி பொன்னரசி. இந்த தம்பதிக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். மூத்த மகள் நவீனா, 2வதாக பிறந்தவன் ரிஷிதேவன், 3வது கடைக்குட்டி தென்றல். இதில் நவீனா வேதியியல் படிப்பை படித்து முடித்து அதே கல்லூரியில் பேராசிரியராக வேலையிலும் சேர்ந்துவிட்டு கை நிறைய சம்பாதிக்கவும் செய்கிறாள். அவள் வேலையில் சேர்ந்த உடனேயே அவளுக்கு திருமணத்தையும் செய்து வைத்து விட்டார்கள் அமுதவேலன் மற்றும் பொன்னரசி. அதேபோல் அவர்களது 2வது மகனான ரிஷிதேவனும் தனது கணினி அறிவியல் படிப்பை படித்துவிட்டு ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் டீம் லீடராக பணிபுரிகிறான். அவனது மனைவி தவமலர் அவனது சொந்த அத்தை மகள்தான். இவர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான், பெயர் பிரணவ். கடைசி மகளான தென்றலும் கூட முதுகலை ஆங்கில படிப்பை முடித்துவிட்டு ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டே அங்கேயே முனைவர் பட்டம் பெறுவதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறாள். மொத்தத்தில் ஓரவஞ்சனை இல்லாமல் ஆண் பெண் என்ற பேதம் பார்க்காமல் தங்களது 3 பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்து வேலைக்கும் அனுப்பி வைத்திருந்தார்கள் அமுதவேலன் மற்றும் பொன்னரசி. மதிய சமையல் முடிந்ததும் வீட்டின் பின்பக்கம் வந்து தனது தந்தையை சாப்பிட வருமாறு அழைத்து விட்டு சென்றாள் நவீனா. அதிமா, சாப்பிட போலாமா என்று பேத்தியிடம் கேட்டார் அமுதவேலன். என்று அவளிடம் இருந்த பதில் வந்ததும் அவளை தூக்கி கொண்டு வீட்டின் வரவேற்பறைக்கு வர தாங்கள் 3வரும் உணவுண்டு கொண்டே தங்களது உணவில் இருந்து ஆளுக்கொரு வாய் பாரதிக்கு ஊட்டிவிட்டனர். மாலை ஆனதும் தமது பணியிடங்களில் இருந்து வீட்டிற்கு வந்து சேர்ந்திருந்தார்கள் ரிஷிதேவனும் தென்றலும். அங்கு ஏற்கனவே இருந்த தங்களது தமக்கையையும் அவளது மகளையும் கண்டு குதூகலித்து, ஹே, நீங்களும் வந்தாச்சா, சூப்பர், இனிமே இந்த வீடு இன்னும் கலகலன்னு இருக்கும் என்றாள் தென்றல். அதற்கு என புன்னகைத்தாள் நவீனா. என்னக்கா, உனக்கு 1 வாரம் லீவாமே என்று அவளிடம் வினவினான் ரிஷிதேவன். ஆமாடா, இப்போதான் மூச்சு விட முடியுது, ஆனாலும் அப்பப்போ வர சொல்லி கூப்பிட வாய்ப்பும் இருக்கு, அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு என்றவளிடம், அதெல்லாம் வர சொல்ல மாட்டாங்க, நீ அதெல்லாம் யோசிக்காம இங்கே ஹாப்பியா இரு என்று கூறி அவளை தேய்ச்சினான் தம்பி. அதற்கு பிறகு அனைவரும் தேநீரை பருகி கொண்டே கதை பேச தொடங்கிவிட்டார்கள். அன்றிரவு அவர்கள் அனைவரும் உறங்க வேண்டி தத்தமது அறைக்குள் சென்று விடவும் தானும் அறைக்குள் வந்து கட்டிலில் அமர்ந்து கொண்டு தனக்கு நேரெதிராக இருந்த சுவற்றில் மாட்டி வைக்கப்பட்டிருந்த தன் மனைவி பொன்னரசியின் பிம்பத்தை ஆழமாக பார்த்து, நீ ஏமா என்னை இவ்வளவு சீக்கிரமாவே விட்டுட்டு போயிட்ட? நம்மளோட 3 பிள்ளைகளும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனதும் 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சில மாசங்களிலேயே அதில் கிடைக்க போற எந்த சந்தோஷங்களையும் அனுபவிக்காமலும் நம்ம கடைசி மகளோட கல்யாணத்தை பார்க்காமலேயும் இங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டியேம்மா. அதுவும் என்னோட எல்லா இன்ப துன்பங்களிலும் பங்கு எடுத்துக்கிட்ட நீ இப்ப நம்மளோட பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்ல நிலைமையில் இருக்கும்போது அதை கண்ணார பார்த்து சந்தோஷப்பட நீ என் கூட இல்லையே இப்போ என கலங்கிய கண்களுடன் மெதுவான குரலில் அவளிடம் குறைப்பட்டு கொண்டார். அமுதவேலன் மற்றும் பொன்னரசிக்கு முதலில் நவீனா பிறந்ததும், முதல் குழந்தைய பொண்ணா பிறந்துட்டாளே, சரி ஆசைக்கு ஒரு பொண்ணை பெத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி ஆஸ்திக்கு ஒரு பையனை பெத்துக்கோங்க, அவன் தான் கடைசி காலத்துல உங்களுக்கு கஞ்சி ஊத்துவான் என அவர்களுக்கு அறிவுறுத்தினார்கள் உறவினர்கள். உனக்கு பையன் வேணுமா அரசி என மனைவியிடம் கேட்டார் அமுதவேலன். அவங்க சொன்ன காரணத்துக்காக இல்லைனாலும் எனக்கு பையனும் பெத்துக்கணும்னு ஆசையா இருக்குங்க என்றிருந்தார் பொன்னரசி. எனக்கும் அந்த ஆசை இருக்குமா, பெத்துக்கலாம் என்று இருவரும் ஒரு மனதாக முடிவெடுத்துவிட அடுத்த சில வருடங்களில் அவர்களுக்கு ரிஷிதேவன் பிறந்து விட்டிருந்தார். அதற்கும் எதையாவது கூற வேண்டும் என்று முடிவுடன், அப்பாடா பையன் பிறந்துட்டான், உங்களுக்கு பையனும் பிறந்தாச்சு, பொண்ணும் இருக்கு, அதனா இப்பவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க, அப்போதான் 3வது தங்காது
என்றவர்களின் அறிவுரையை தட்டி கழித்து விட்டதால் அவர்கள் இருவருக்கும் கடைக்குட்டியாக தென்றல் பிறந்துவிட 3வது குழந்தை, அதுவும் பொண்ணு, உங்களுக்கு இனிமே கஷ்டம்தான் என்றதும், ஏன் எங்களுக்கு கஷ்டம் வரப்போகுது என தனது கோபத்தை அடக்கி கொண்டு அவர்களிடம் கேட்டார் அமுதவேலன். அது ஒன்றும் இல்லப்பா, பையன் கூட வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்களை கடைசி காலம் வரைக்கும் பார்த்துக்குவான். ஆனா பொம்பளை பிள்ளைங்க கல்யாணமாகி வேற வீட்டுக்கு போக போறதுங்க. அதுங்களை காபந்து பண்ணி நகை சேர்த்து வச்சு கட்டி கொடுக்கறதுக்குள்ள தாவு தீந்துடும். அந்த அக்கறை இதுதான் சொன்னோம் என்றார் உறவு பெண் ஒருவர். அதை கேட்டு வெகுண்டு எழுந்து, ஏன் பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சு வேற வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதா? அதுக்கு படிப்பு பட்டம் கிடையாதுன்னு சாமி சொல்லிச்சா, சட்டம் சொல்லிச்சா? நாங்கள் எங்கள் பையனுக்கு ஈடா பொண்ணுங்களையும் எல்லாம் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி வைப்போம். இனிமே எங்களுக்கு உங்களோட அறிவுரையெல்லாம் தேவையில்லை என்று அவர்களின் முகத்தில் அடித்தார் போல் கூறிவிட்டார் பொன்னரசி. நம்ம பிள்ளைங்க இப்போதான் பிறந்திருக்காங்க, அதுக்குள்ளே உங்களை வச்சு அவங்க எல்லாரும் பண்ணி வந்திருக்கிற கற்பனைகளை பாரேன் என்று தானும் பொறுமினார் அமுதவேலன். அவங்க சொல்றாங்கன்னு நம்ம பொண்ணுங்களை அப்படி வளர்க்க கூடாதுங்க. நல்லா படிக்க வைக்கணும். அவங்க நல்ல வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் செஞ்சு வைக்கணும். அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் தான். அதுக்காக நீங்க மட்டும் சம்பாதிக்கணும்னு கட்டாயம் இல்லை. நானும் உங்களுக்கு துணையா கையில் கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து நம்ம வீட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி பண்ணுவேன் என்று கணவரிடம் உறுதியாக கூறி அதை செயல்படுத்தும் விதமாக தானும் தையல் வேலைகள், ஆரி வேலைப்பாடுகளை செய்து கொடுப்பது மற்றும் எம்ப்ராய்டரி, இது மட்டுமில்லாமல் தங்களது வீட்டில் வளர்க்கும் மாடுகளை பராமரித்து அவற்றில் பாலை கறந்து ஊரில் இருக்கும் அநேக வீடுகளுக்கு அதை விநியோகம் செய்வது என்று தனக்கு தெரிந்த வேலைகளை எல்லாம் இழுத்து போட்டு செய்தார் பொன்னரசி. நவீனாவையும் ரிஷிதேவனையும் நன்றாக படிக்க வைத்து அவர்கள் இருவரும் நல்ல வேலையில் அமர்ந்ததும் நவீனாவிற்கு அந்நியத்தில் மாப்பிள்ளை பார்த்தும் ரிஷிதேவனுக்கு பொன்னரசியின் சொந்த அண்ணன் மகளையும் திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். தனது கணவரின் வேலையின் காரணமாக தங்களது பிள்ளைகளை வளர்த்து கொண்டே தங்களது வீட்டு பொருளாதாரத்தை உயர்த்துவதில் தனக்கு ஆதரவாக இருந்த தன் மனைவி பொன்னரசியை எண்ணி எப்போதுமே பெருமிதம் அடைந்து கொள்வார் அமுதவேலன். அதே போல் தங்களது வீட்டு மருமகளான தவ மலரிடமும், நீ பிஎஸ்சி மேக்ஸ் தானே படிச்சிருக்கிற, எம்எஸ்சி படிக்கிறியா? நாங்க உன் படிப்பு செலவை ஏத்துக்கிறோம் என்று கேட்டிருந்தார்கள் இருவரும். அவளோ, எனக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை அத்தை மாமா, எனக்கு கலையில் தான் ஆர்வம். அதுவும் எனக்கு கதை எழுதுறதில் ரொம்ப ஆர்வம். அம்மா வீட்டில் ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே நிறைய கதைகளை நோட்டில் எழுதி வச்சேன். அதில் ஏதாவது சாதிக்கணும்னு ஆசை. எனக்கு வேலைக்கு போகவும் விருப்பம் இல்லை, என்னை மன்னிச்சிருங்க என்று தனது விருப்பத்தை அவர்களிடம் தயக்கத்துடன் சொன்னார். இதுக்கு ஏமா இப்படி தயங்குற? வேலைக்கு போறவங்க தான் உயர்ந்தவங்க, மற்றவங்க எல்லாரும் தாழ்ந்தவங்கன்னு இல்லை. ஆணோ பெண்ணோ அவங்களுக்குன்னு சுயம்பா ஒரு சம்பாத்தியம் இருந்தா போதும். அது நேர்மையான வழியில் வந்தா போதும். நீ இனிமே கதை எழுத ஆரம்பி. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் உன் புருஷனும் நாங்களும் செஞ்சு தரோம் என்று கூறியது மட்டுமின்றி மறுநாளே தங்களது மகனிடம் விஷயத்தை சொல்லிவிட்டனர் அமுதவேலனும் பொன்னரசியும். அதை கேட்டவுடன் மறுநாளே தனது மனைவிக்கு ஒரு மடிக்கணினியை வாங்கி கொடுத்து விட்டான் ரிஷிதேவன். அதை உபயோகித்து எப்படி கதை தட்டச்சு செய்ய வேண்டும் என்பதை தானே யூடியூப் செயலியை பார்த்து கற்றுக்கொண்டு கதைகள் எழுத துவங்கிவிட்டாள் தவமலர். அதற்கு பிறகான சில மாதங்களிலேயே ஒரு பிரபலமான கதாசிரியர் ஆகவும் இருந்து கொண்டு குடும்பத்தை கவனிக்கும் பொறுப்பையும் செவ்வனே செய்யலானாள் தவமலர். தங்களது 2 பிள்ளைகளின் திருமணம் நடந்து முடிந்த சில மாதங்களிலேயே உறக்கத்திலேயே மாரடைப்பு வந்து தனது இன்னுயிரை நீத்திருந்தார் பொன்னரசி. அதில் அந்த குடும்பமே மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்து விட்டிருந்தது. இன்னும் அவரது இழப்பை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவற்றையெல்லாம் சிந்தித்து முடித்துவிட்டு மனைவியின் புகைப்படத்தில் இருந்த பார்வையை விளக்காமல், ஒரு பொண்ணு நினைச்சா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்னு சொல்லுவாங்க. அதுவும் விஷயத்தில் உண்மைதான் அரசிமா. நானும் நம்ம பிள்ளைகளும் இப்போ நம்மளோட உறவுக்காரங்க மூக்கு மேலே விரல் வச்சு பார்த்து வியந்து போகிற அளவுக்கு இப்படி வளர்ந்து நிற்கிறதுக்கு நீ தான் காரணமே. நீ இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே இல்லைம்மா. நம்மளோட பொண்ணுகளை படிக்க வைக்க வேண்டாம்னு சுற்றி இருக்கிற எல்லாரும் சொன்னப்போ நீ படிக்க வைக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சதால் தான் இப்போ அவங்களும் நல்ல நிலைமையில் சுயமரியாதையோட வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளும் இப்போ ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளராக ஆயிட்டா. இதுக்கு எல்லாம் விதை போட்டதே நீ தான்.
அந்த வானத்தில் மேகம் எப்படி எப்பவுமே நிலையா இருக்கிற மாதிரி நீயும் எப்பவும் எங்க கூட ஆர்வமா இருந்து எங்களை வழி நடத்தணும். நீ இப்ப என் கூட இல்லைனாலும் என்றைக்குமே அந்த வானத்து நிலையா இருந்து அப்பப்போ மழையை பொழிஞ்சு நான் எப்பவுமே உங்க கூட இருப்பேன்னு உலகத்துக்கு உன்னோட இருப்ப உறுதியா மறைமுகமா காட்டுற மேகத்தை மாதிரி எங்க எல்லாருக்கும் நல்லது கெட்டது நடக்கும்போது அதில் நானும் உங்க கூட துணையா எப்பவுமே அருவமா இருப்பேன்னு நீ எப்போவே எங்களுக்கு உன்னோட இருப்ப உணர்த்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மழை மேகமடி நீ எனக்கு என்று தன் மனைவியின் பிம்பத்திடம் மனதிற்குள்ளேயே நெகிழ்வாக சொல்லி முடித்துவிட்டு உறக்கம் தழுவிய கண்களை மூடிக்கொண்டு நித்திரை கொள்ளத் தொடங்கினார் அமுதவேலன். அவர் உறங்கிய சில மணி நேரங்களில் அவரது கனவில் தோன்றி புன்னகைத்து விட்டு காற்றில் கரைந்து சென்றிருந்தார் பொன்னரசி. அதில் உடலெங்கும் பூரித்து போய் தனது மழை மேகமாக வானத்தில் நிலைத்து இருக்கும் தன் பொன்னரசி தனது நிழலை போலவே தன்னுடனேயே எப்போதும் இருப்பார் என்பதற்கான உறுதியான சமீட்சையாக அந்த கனவை எண்ணிக்கொண்டு ஆழ்ந்த நித்திரையில் லயித்து போனார் அமுதவேலன். நன்றி.